ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நல்லெண்ணெய், பூண்டு, புளி, உப்பு, கடுகு, மஞ்சத்தூள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. இதில் என்னென்னா ஒரு கிண்ணம் பூண்டு எடுத்துருந்திங்கன்னா அதே கிண்ண அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுடுங்க. பூண்டை அதில் பாதி பூண்டை என்ன பண்ணிடணுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். மைய அரைச்சிக்கிறனால அரைச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா பூண்டு வதக்கிடுங்க. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் முழு பூண்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா ஒரு அந்த பச்சை வாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரத்தன்மை கொஞ்சம் அடங்கினோன்னு புளி இருக்கு இல்லையா, அந்த ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அவ்வளோதான். உப்பு சால்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்சில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் பூண்டெல்லாம் உரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த நல்லெண்ணெய் பிரிகிற வரைக்கும் விடணும். சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு இதை நீங்கள் வெளியவே வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ.